அழைக்கப்பட்ட மோசேக்கு ஆண்டவரை திருப்திப்படுத்துவதிலே அக்கறை. லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருந்தால் கூட அந்த ஜனங்களை வழிநடத்துவதற்குரிய பலனை எங்கே பெற முடியும் என்று சொல்லி சீனாய் மலைமுகட்டிலே போய் 40 நாட்கள் புசியாமல் குடியாமல் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், முன்விரிக்கப்பட்டவன், வேறு விரிக்கப்பட்டவன் கர்த்தரை திருப்திப்படுத்துவதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் போய் அமர்ந்திருக்கிறான். ஆனால் அமர்த்தப்பட்ட ஆரோனோ ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக, தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய பதவியை அதிகாரத்தை காத்துக் கொள்வதற்காக ஜனங்கள் எதை கேட்கிறார்களோ அதை செய்கின்றார். நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை நான் பிரசங்கம் பண்ணனா நான் ஆரோனுடைய வம்சம். கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதை உங்களிடத்தில் சொல்லுவார் என்று சொன்னால் அவன் தான் மோசேயினுடைய வம்சம். மோசே என்பவன் கர்த்தரிடத்திலே பெற்று ஜனங்களிடத்திலே கொடுப்பான். ஆரோன் என்பவன் ஜனங்களிடத்திலிருந்து வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கிறது. ஆரோன்ட்ட காணிக்க கொடுத்தீங்கன்னா கன்றுக்குட்டியை உருவாக்குவான். ஆனா மோசேட்ட காணிக்க கொடுத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவான். கர்த்தருடைய மகிமை அங்கே வந்து இறங்கும். அழைக்கப்பட்டவர்களா, அமர்த்தப்பட்ட